ஹலோ மக்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா டேஸ்டியான, ஜூஸியான, சாப்பிட்டுக்கே பஞ்சு போல இருக்கக்கூடிய சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? எங்க அம்மா ஸ்டைல்ல எங்க அம்மா வந்து சூப்பரா சிக்கன் ஃப்ரை பண்ணுவாங்க. அது எப்படின்னு சொல்லி தரேன். சரி, அதுக்கு சிக்கன நல்லா கழுவிக்கிட்டு, இது வந்து அந்த இறைச்சி மசாலா தான் ரூ. 10 பொடிச்சு வச்சுப்பேன். அதில கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு பெப்பரு, அதுக்கப்புறம் வந்து சோடா உப்பு. சோடா உப்பு நம்ம ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் கூட சாஃப்ட்டா வரும்னு சொல்லுவாங்க. எங்க அம்மா ஆட் பண்ணுவாங்க. ஆட் பண்ணி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுனாங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்து முடிச்ச பிறகு என்ன பண்ணுனாங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து தயிர் மக்களே. தயிர் தான் கொஞ்சம் சேத்தாங்க. அது எதுக்கு சேத்தாங்கன்னுலாம் எனக்கு தெரியல. ஆனா தயிர் சேத்தாங்க. நான் வேற எங்க அம்மாட்ட சொன்னேன், "அம்மா டைரக்ட்டா பண்ணுங்கன்னு." "இல்ல வீடியோ கேம் நம்ம அழகா தட்டுல எடுத்து வச்சு போடுவோம்ன்னு" சொல்லிக்கிட்டு பண்ணாங்க. ஆனா என்னது அவங்க கவர்லேருந்து எடுத்து அந்த தட்டுல ஊத்துனதும் வீடியோல கவர் ஆச்சு. சரி, தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து மிளகாய் தூள். இவ்வளோ தான் அவங்க ஆட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னென்னலாமோ ஆட் பண்ணாங்க. நான் உங்களுக்கு வரிசையா ஒண்ணு ஒண்ணா சொல்றேன். சரியா? மசாலா ஐட்டம்ஸ் இவ்வளோ தான் ஆட் பண்ணாங்க. சரியா? அப்புறம் நல்லா மிக்ஸிங்க குடுத்துட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் இதுலயும் எண்ணெய் ஊத்துனாங்க மக்களே. எதுக்குன்னு தெரியல. எங்க அம்மா இறைச்சி மிக்ஸ் பண்ணப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊத்துவாங்க. ஆனா எங்க அம்மா வைக்கிறதெல்லாம் செம்ம டேஸ்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் நெய் பார்த்தீங்களா? நெய் விக்கிற விலைக்கு வாரி தூக்கி கொஞ்சம் நெய்யையும் ஊத்துனாங்க. ஊத்திக்கிட்டு நல்லா ஒரு மிக்ஸிங்க குடுத்துக்கிட்டு கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. என்ன? உப்பு ஆட் பண்ணது இல்ல, வீடியோ எடுக்க மறந்துட்டேன்னு நெனைக்கிறேன். கொஞ்சோண்டு உப்பு அதுக்கு அடுத்தது சோள மாவு கார்ன்ஃப்ளவர். அது வந்து என்னன்னா, நான் வீடியோ காண்டி எங்க அம்மாட்ட கொஞ்சம் உயர்த்தி போடுங்கம்மான்னு சொன்னேன். அது வந்து இந்த ஒரு மாதிரி எல்லா இடமும் தெரிச்சு ஐயமாயி போச்சு. அதனால மக்களே சோள மாவும் சேர்த்துக்கோங்க. சரியா? நமக்கு இந்த நல்லா டிசைன் பண்ணி நல்லா அழகா எடுக்கலான்னு பார்த்தா ஒண்ணுமே வரமாட்டேங்குது. அதுக்கப்புறம் அத கொஞ்ச நேரம் 1/2 மணிக்கூர் ஊற வச்சாங்க. ஊற வச்சுட்டு சட்டியில பேன்ல வந்து எண்ணெய் ஊத்தி எண்ணெய் சூடானோன ஒண்ணொண்ணா போட தொடங்கிட்டாங்க. இதுக்கிடையில யாரெல்லாம் சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ஓடி போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மக்களே. உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் எல்லாம் எங்க அம்மாவுக்கு ஸ்டைல்லயும் என் ஸ்டைல்லயும் எல்லாம் காட்டி தருவேன். என்னையும் டிஃபரெண்டா யோசித்து போடுறேன். சரியா? வீடியோ உங்கள என்டர்டெயின்மென்ட் பண்றதுக்கு. நீங்க வந்து சிக்கன் பொரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சப்ஸ்கிரைப பண்ணிட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வச்சாங்க. வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டோம்னா கமத்தி போடணும்ல நம்ம சிக்கன் பொரியிறத. அத வந்து இப்படி சரிச்சு போட்டாங்க. நல்லா மறிச்சு எல்லாத்தையும் தூக்கி தனித்தனியா தூக்கி போட்டாங்க. அது கொஞ்சம் வேலை தான். மறிச்சு போட்டாங்க. போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் மெயின் விஷயம் என்னன்னா, எங்க அம்மா மூடி வச்சாங்க. பொதுவா சிக்கன் பொரிக்கு எப்போ மூடி வச்சு நான் பார்த்ததே இல்ல. எங்க அம்மா மூடி வச்சாங்க மக்களே. அப்பதான் நல்லா வெந்து அழகா பொரிஞ்சு வரணும். அதே மாதிரி அழகா மூடி வச்சு அதுக்கப்புறம் எடுத்தப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருந்துச்சு. அடிக்கடி எடுத்து பார்த்துக்கிட்டாங்க. அதனால தான் ஒருக்கா மூடி வச்சப்ப வீடியோ வந்துச்சு. அடுத்து எடுத்தப்ப இல்ல. சரி, அப்படி மூடி வச்சு தான் எடுத்தாங்க. நல்லா அழகா பொரிஞ்சு வந்து அதுக்கப்புறம் எண்ணெய் இல்லாம அழகா வடிச்சு எடுத்தாங்க. அவ்வளோதான். சூப்பரான சிக்கன் ஃப்ரை ரெடி.